கொடுக்கணுமா, அஸ்தியை வீட்டிலே வச்சுக்கல. என்ன மேடம்? சரி, அதை பூஜை பண்ணுங்க. சரி போச்சு. ஏன் இப்போ கதை விடுறீங்க? ஏன் கதை விடுறீங்க? இப்போ அஸ்தியை கர்மாதி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு போன்னு அனுப்பிட்டீங்களே, இப்போ ஏன் திருப்பி கூப்பிடுறீங்க? அப்படி செய்யணுமா? வருஷம் ஆச்சுன்னா வீட்டில் வச்சுங்க. இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அங்கிள், என் ஆண்டி எல்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒன்றுனா பூஜை பண்ணுங்க. சரியா போச்சு. அமாவாசை மாதிரி போய் பழக்க எடுத்துங்க மேடம். இதெல்லாம் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு மேடம். மேடம் ஒரு வீட்டுக்கு போனா மேடம், அவங்களும் பிரமீன் தான். சரியா? வீட்டில் பூஜை போடுறாங்க, செத்து பண்ணவருக்கு போட போறாங்க. பேர பையன் அவனும் பூஜை போடுறான். அவன் தான் மருத்துவ எடுத்துருந்தான் பாட்டாதான் அவன் பூஜை, அவன் சொந்த அவனையும் பூஜை பண்ணிருக்கான். நமக்கு என்னடா பண்றீங்க நீங்க? அவன் தான்டா எதிர்த்தோன்னே. சரி, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது மேடம். ஹிந்துயிசம் சூப்பரான ஒரு சிஸ்டம். செத்து பண்ண பிறகு கர்மாதி பண்ணி அனுப்பிடுங்க. என்ன மேடம்? திருப்பி கூப்பிடாதீங்க, அவ்வளவுதான். இப்பதானே சொன்னேன், அனுப்பி. இந்த மாதம் பயம் பூர்த்தி நீங்க பண்ணிருக்கீங்க. நல்லா பண்ணுங்க மேடம். சரி, எவ்வளவு சொன்னா கேட்க முடியுங்களா? அப்படியே போய் பண்ணுங்க. இந்த தோஷம் அந்த தோஷம்